V is equal to 1 by 4 pi epsilon naught P dot r cap by r square. இப்போ special cases என்னன்னு பார்க்க போகிறோம். P lies on the axial line of the dipole. Theta is equal to 0 இருந்துச்சுன்னா values கொண்டு போய் substitute பண்ணுங்க. cos theta 0க்கு substitute பண்ணா cos 0 value 1. இப்போ V is equal to 1 by 4 pi epsilon naught P by r square. அதே P lies on the axial line of the dipole. Theta is equal to 180 degree substitute பண்ணோம்னா cos 180 is equal to minus 1. அப்போ V is equal to minus 1 by 4 pi epsilon naught P by r square. Third special case பார்த்தோம்னா P lies on the equatorial line of the dipole. Then theta is equal to 90 degree. cos 90 என்ன இருக்கும் value 0. இப்போ இது மூணுமே special cases up to equatorial line அந்த டைபோல் எலக்ட்ரிக் டைபோல்னு கேட்டோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோன்னா இந்த ஸ்பெஷல் கேசஸ் வர்ட்டு முடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அதுலேயே ஹெட்டிங்லேயே ஆன்சர் இருக்குது. ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சர்ஃபேஸில் சேம் பொட்டன்ஷியல் இருக்கணும், அதுதான். அப்போ an equipotential surface is the surface on which all the points are at the same potential. அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் என்னென்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒர்க் டன் டு மூவ் அ சார்ஜ் Q பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் A அண்ட் B. இப்போ நம்ம ஒர்க் டன் ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் மூவ் பண்ணுறோம் சார்ஜ்னா டோட்டல் ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா W is equal to Q into V. Vங்கிறது இங்கே நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் VP மைனஸ் VA. இஃப் த பாயிண்ட் A and B lies on the same equipotential surface ஆவே இருந்துச்சுன்னா work done is equal to 0 ஆயிரும், because VB is equal to VA. ரெண்டு வேல்யூ சேம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வேல்யூ is equal to 0. அப்போ டோட்டல் ஒர்க் டன் is equal to 0. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், the electric field is normal to an equipotential surface. electric field வந்து equipotential surfaceக்கு நார்மல் லைனாக இருந்துச்சுன்னா if it is not normal, நார்மலாக இல்லை அப்படின்னா there is a component of the field parallel to the surface இருக்கும். பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா இஸ் a ரெண்டு equipotential surfaceம் நார்மல் லைனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இஸ் a parallel to the surface இருக்கும். then the work must be done to move the charge between 2 points on the same surface. same surfaceல the charge என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். இது ரெண்டுமே தான் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம், ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்னென்னு பார்க்குறோம். கன்சிடர் எ பாயிண்ட் சார்ஜ் Q kept fixed at the origin. ஒரு ஆரிஜினில் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் Q என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். to move a unit positive charge by a small distance எப்படி எடுத்துக்கிறோம்னா dx, ஒரு யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. இப்போ ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா ஃபார்முலா நமக்கு தெரியும், dw is equal to minus E into dx. dw is equal to dv அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே ஒர்க் டன்னும் பொட்டன்ஷியலும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ dv is equal to minus E dx. ஈங்கிறது ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா எப்படி எடுத்துக்கிறோம் இந்த ஈக்குவேஷனில் இருந்துன்னா minus dv by dx அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதான் என்னது ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். The electrostatic potential energy is defined as the work done to bring a unit positive charge from infinity to that point. electrostatic potential energyங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டி பாயிண்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா சம் ஒர்க் டன் அங்கே கொடுக்கணும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. The electrostatic potential energy is defined as work done to bring a unit positive charge from infinity to that point. இப்போ V is equal to 1 by 4 pi epsilon naught Q1 by R. இப்போ U is equal to வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ W is equal to Q to V ஃபார்முலா Q2 into V. Vயோட வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டோட்டல் ஒர்க் டன்ங்கிறது இங்கே யூனிட் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறதுனால Wங்கிறத யூன்னு எடுத்துக்கிறோம் is equal to Q2 into V. Vயோட வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by 4 pi epsilon naught Q1 by R. இங்கே ஆல்ரெடி ஒரு Q2 இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைச்சிருது. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இப்போ பார்த்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெஃபினிஷன். அதை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறப்ப எப்படி வேல்யூஸ் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். கன்சிடர் எ டைபோல் பிளேஸ்ட் இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E as shown in figure. A dipole experience a torque which when kept in a uniform electric field. அப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் நம்ம ஒரு டைபோலை பிளேஸ் பண்ணோம்னாலே டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த டார்க் இஸ் a rotate the dipole to align it with the direction of the electric field.
ஃபீல்டு. அந்த டார்க் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா அந்த டைபோல் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷன்லேயே என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். அப்போ ஒர்க் டன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஒர்க் டன் W is equal to tau theta ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்டெக்ரல் theta prime to thetaன்னு எடுத்துக்கிறோம். அப்போ tau external into d theta. அப்போ tau external is equal to opposite to the direction. அப்போ tau E is equal to P cross E. டார்க் எப்பயுமே நம்ம டவ் அப்படிங்கிற லெட்டரில் தான் சொல்லுவோம். அப்போ டவ் E is equal to, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிறதுனால டவ் E is equal to P cross E அப்படின்னு சொல்கிறோம். அப்போ we have டவ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ். ஏன்னா இப்போ நம்ம ஏன் மாடுலஸ் போட்டிருக்காங்க, வெக்டர் தானே, மாடுலஸ் ஏன் போட்டிருக்கோம்னா இஸ் அ மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டவ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் இ, மேக்னிடியூடு மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். அப்போது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா W இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் தீட்டா பிரைம் டு தீட்டா PE sin theta into d theta. அப்போது நம்ம PE sin thetaவை இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா cos theta. cos thetaங்கிறது என்ன, cos theta மைனஸ் cos theta. அப்போது PE மைனஸ் cos theta, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அப்பர் லிமிட் இஸ் theta, லோயர் லிமிட் இஸ் மைனஸ் ஆஃப் theta prime. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos theta மைனஸ் காஸ் பிரைம் டீட்டான்னு வரும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்ப ரெண்டு இதுவும் மாறி நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ PE காஸ் டீட்டா பிரைம் மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ U ஆஃப் டீட்டா இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ PE சைன் டீட்டா டி டீட்டாவை சொல்லியிருக்கோம். சைன் டீட்டா டி டீட்டாவை இன்டெக்ரல் பண்ணால் மைனஸ் காஸ் டீட்டாவுக்கு அப்பர் லிமிட் டீட்டா, லோயர் லிமிட் டீட்டா பிரைம், லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். PE காஸ் டீட்டா பிரைம் மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது எல்லாமே யூன்னு எடுத்துக்கிறோம். என்ன ஒர்க் டன்கிறத கால்குலேட் பண்ணுறோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டீட்டா பிரைம். அப்போ U ஆஃப் டீட்டா மைனஸ் U ஆஃப் டீட்டா பிரைம் இஸ் ஈக்குவல் டு டெல் U. அப்போ டெல் யூவோட வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா மைனஸ் PE காஸ் டீட்டா ப்ளஸ் PE காஸ் டீட்டா பிரைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டீட்டா பிரைம் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ U ஆஃப் டீட்டா பிரைம் இஸ் ஈக்குவல் டு PE காஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா காஸ் 90யோட வேல்யூ என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். அப்போ U இஸ் ஈக்குவல் டு மைனஸ் PE காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் P டாட் E வெக்டராக இருக்கும். இப்போ U டீட்டா பிரைமோட வேல்யூஸ் 0 ஆயிடுச்சுன்னா இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். அப்போ காஸ் டீட்டாவுக்கு நீ 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண டீட்டாவோட வேல்யூஸை காஸ் 0 வேல்யூ 1. அப்போது U is equal to minus P dot E அப்படிங்கிறது இஸ் அ ஃபைனல் வேல்யூ. த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், மேக்ஸிமம் டைப்போலாக இருக்கும் அப்படின்னா இஸ் அ டீட்டா இஸ் ஈக்குவல் டு பையாக இருக்கும். அப்படி பையாக இருந்துச்சுன்னா இஸ் அலைன் ஆன்டி பேரலல். சப்போஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மினிமமாக இருக்கும், த டைப்போல் இஸ் அலைன் பேரலல். அலைன் பேரலல்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். என்னென்னா த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் எ கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கிராஸ் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அந்த இடத்துல கிராஸ் ஆகுது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. த யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். அதனுடைய ஃபார்முலா psi is equal to E into A. Psi is equal to E vector dot A vector is equal to EA cos theta. இதுதான் என்னது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான டெஃபினேஷன் அண்ட் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த்ரூ தி கிவன் ஏரியா நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காஸ்லா. காஸ்லா ஸ்டேட்ஸ் தட் இஃப் அ சார்ஜ் Q இஸ் என்க்ளோஸ்டு பை அன் ஆர்பிட்டரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், ஒரு க்ளோஸ்டு ஆர்பிட்டரி சர்ஃபேஸில் அது எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது. அதனுடைய டெஃபினேஷன் தான் இது. psi ஃபார்முலா எப்படி எழுதுறோம்னா psi is equal to closed integral of E dot dA is equal to Q enclosed by epsilon naught அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னது காஸ்லா. காஸ்லா states that if the charge Q is enclosed by an arbitrary closed surface then the total electric flux psi through the closed surface is psi is equal to closed integral E dot dA is equal to Q enclosed by epsilon naught.